நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா? இதனால் பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆன ஸ்பீக்கரை ஐசியில் போட முச்சில ஐசி ஷார்ட் ஆகி ஃபயர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்பீக்கரில் எப்படி டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா? சில ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வால்யூம் ரைஸ் ஆகி காயில் உரசி என்ன ஆகும்னா கட் ஆகும். அந்த நேரத்தில் ஐசி ஷார்ட் ஆகி போகும். அந்த ஸ்பீக்கரை தெரியாமல் செக் பண்ணதுக்கு நம்ம ஆம்ப்ளிஃபையரில் போட முச்சில ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிரும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வால்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியில் வச்சிடலாம். ஸோ கண்டினியூட்டியில் வச்சு ஸ்பீக்கரோட ப்ளஸ் ஆர் மைனஸ் அதில் வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் நான் ப்ளஸ் மைனஸில் வைக்கிறேன். ஸோ இது ஒரு பழைய ஸ்பீக்கர். ஸோ ப்ளஸ் மைனஸ் வைக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வால்டிமீட்டரில் ஒரு பீப் சவுண்ட் வரும். ஸோ அதே மாதிரி ஊம்ஸையும் காமிக்கும். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஊஃபரில் ஸ்பீக்கரில் எவ்வளோ ஊம்ஸ் கண்டுபிடிக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி ஊம்ஸையும் காமிக்கும், பீப் சவுண்டு வரும். அப்போ இது பார்த்தீங்கன்னா குட் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் நல்லான ஸ்பீக்கர். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய காரில் உள்ள ஸ்பீக்கர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8 ohms 3 wattsன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பீக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பாருங்கள் ஓம்ஸ்லேயே இருக்கும். ஸோ நோ ரெஸ்பான்ஸ். ஆனால் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். பாருங்கள் பீப் சவுண்ட் வரும். ஆனால் இந்த ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் எந்த மாதிரி ஒரு சவுண்டுமே வரல. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேமேஜ்டு ஸ்பீக்கர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.